ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 9th சாப்டரில் எரர் ஆஃப் பிரின்சிபல் அண்டு காம்பன்சேட்டிங் எரர்ஸை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதில் எரர் ஆஃப் ஒமிஷன் அண்டு எரர் ஆஃப் கமிஷனை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எரர் ஆஃப் பிரின்சிபல் அண்டு காம்பன்சேட்டிங் எரர் தான் பார்க்க போகிறோம். It means the mistake committed in the application of fundamental accounting principles in the recording a transaction in the books of accounts. இப்போ பிரின்சிபல் எரர்னாலே என்ன மீனிங்? இப்போ நம்ம கோல்டன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, பர்சனல், ரியல், நாமினல் அக்கௌண்ட்ஸு, அதுலேயே மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, ரூல்ஸ் நாட் ஃபாலோயிங் த சுச்சுவேஷன்ஸ், the personal real nominal account rules not following some of the situation இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் எரர் ஆஃப் பிரின்சிபல் கிரியேட் ஆகுது. அந்த எரர்ஸை தான் பிரின்சிபல் எரர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்கம் இருக்குது, இன்கம் ரெக்கார்டட் ஆஸ் எக்ஸ்பென்சஸாக சொல்கிறது. ஒரு இன்கம்மையே டாப்பிக்கே மாற்றி எக்ஸ்பென்சஸாக ரெக்கார்ட் பண்ணுறது. அதே மாதிரி அசட்டு ரெக்கார்ட் ஆஸ் லைபிலிட்டி, அசட்டை ஒரு லைபிலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணாலே அந்த எரருக்கு பேர் என்னது? பிரின்சிபல், எரர் ஆஃப் பிரின்சிபல். இந்த ஃபாலோயிங் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர் ஆஃப் பிரின்சிபல். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு எரர் ஆஃப் பிரின்சிபல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளோட. ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், என்டரிங் த பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசட் இன் த பர்ச்சேஸ் புக். எக்ஸாம்பிள் என்னது? மெஷினரி பர்ச்சேஸ்ட் on credit for 10,000 by Mrs. Anbarasi Garments Manufacturing Company entered in the purchase book. இப்போ உங்களுக்கு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கிரெடிட் பேஸ்டில் பை அன்பரசி கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஆனால் அது பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் பர்ச்சேஸ் ஆஃப் என் அசட்டு, அந்த அசட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பர்ச்சேஸ் புக்குன்றது இது சப்சிடரி புக்ஸில் போய் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. சப்சிடரி புக்கோட ரூல்ஸ் என்னது? அந்த அசட், ஏதாவது அசட்டோ மெஷினரியோ லேண்ட் அண்ட் பில்டிங்கோ அந்த மாதிரி அசட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா சப்சிடரி புக்கில் என்ட்ரி போடக்கூடாது. ஆனால் இதில் பேசிக் ஃபண்டமெண்டலையே அவங்க ரெக்கார்ட் பண்ணது மிஸ்டேக் ஆகிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, என்டரிங் த சேல் ஆஃப் என் அசட் இன் த சேல்ஸ் புக். அதே மாதிரி அசட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறதும் சேல்ஸ் புக்கில் சப்சிடரி புக்கில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட் ₹500 வாஸ் என்டர்ட் இன் த சேல்ஸ் புக். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். தேர்ட் ட்ரீட்டிங் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சராக காமிக்கிறது. இது பேசிக் ஃபண்டமெண்டல் எரர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, an amount ₹3,000 spent on the construction of an additional room is debited to repairs account. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கிரியேட் பண்ணுறது தான் 3,000 எக்ஸ்பென்சஸாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் இது என்ன ஆகுது? டெபிட்டட் டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. அப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையே ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சராக மாற்றி என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணதும் எக்ஸாம்பிள் ஃபார் த எரர் ஆஃப் பிரின்சிபல். தென் ஃபோர்த் பாயிண்டில் பாருங்கள், ட்ரீட்டிங் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை கேபிட்டலாக காமிக்கிறது. எக்ஸாம்பிள் என்னது? an amount of 2,000 paid for repairs to a machine is debited to machinery account. ரிப்பேர் அக்கௌண்ட்டில் தானே போடணும் இந்த 2,000. ஆனால் இந்த 2,000 எடுத்துமே மெஷினரி அக்கௌண்ட்லேயே என்ட்ரி போட்டுறாங்க. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக காமிக்கிறதும் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ இந்த 4 பிரின்சிபல் ஆஃப் எரர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங்னாலே என்னது? ஒரு எரரை இன்னொரு எரரால் காம்பன்சேட் பண்ணுறது, சரிப்படுத்துறது. அது என்னன்னு பார்க்கலாம். the errors that make up for each other or neutralize each other are known as compensating errors. இப்போ இந்த இடத்துல
உங்களுக்கு நியூட்ரலைஸ்னா டு மேக் ஈவன், சமன்படுத்துறது. ஒரு தப்பு இருக்குன்னா அதில் இன்னொரு தப்பு 500 கம்மியாக இருக்குன்னா இன்னொரு 500 போட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறது. தீஸ் எரர்ஸ் மே அக்கர் இன் ரிலேட்டட் ஆர் அன்ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ். தஸ் எக்ஸஸ் டெபிட் or credit in one account may be compensated by excess credit or debit in some other account. These are also known as offsetting errors. Offsetting na other name of compensating other. Compensating வேர்டுக்கு ஆஃப்செட்டிங் எரர்ஸும் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக் ஆர் ஓவர் காஸ்ட் பை 1000 ஈச். பர்ச்சேஸ்லேயும் 1000 ஓவர் காஸ்ட் அதிகமாக இருக்குது, சேல்ஸ் புக்லேயும் ஓவர் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன மீனிங், டெபிட்டும் 1000 அதிகமாக காமிக்குது, கிரெடிட் சைடும் 1000 ருபீஸ் அதிகமாக காமிச்சிதுன்னா பேலன்ஸு கரெக்டாக ஈக்குவலாக தானே வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எரர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு, இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸை. அது பாருங்கள், இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்தர் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க நோட்ஸில். இப்போ பர்ச்சேஸ் வந்து 10,000 தான் இருக்குது, ஆனால் 20,000ன்னு என்ட்ரி போட்டேன், எக்ஸ்ட்ரா இங்கே 10,000 என்ட்ரி போட்டாச்சு. அதே மாதிரி சேல்ஸ் கிரெடிட் சைடு என்ட்ரி போடும்போது 20,000 தான், ஆனால் 30,000 என்ட்ரி போட்டோம். அப்போ இந்த சுச்சுவேஷனில் டெபிட் சைடும் 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிரெடிட் சைடும் 10,000 increase ஆயிருக்கு. Both debit and credit balances 10,000 extra will be recorded. So very difficult to find out these compensating errors. Only அந்த expert accounts knowledge இருக்கவங்களால தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த compensating error கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸில் ஈக்குவலாக வந்துச்சுன்னா சில டைம் என்ன சொல்லுவோம், நான் என்னோடய சம் எல்லாம் ஓகே, பேலன்ஸ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஏன், இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸு நடந்திருக்கலாம், இது அக்கராக இருக்கலாம். காம்பன்சேட்டிங் எரர்ஸு ஓவர் காஸ்ட்டோ இல்லை அண்டர் காஸ்ட் அமௌண்ட்டோ நடந்திருக்கலாம், போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு. ஸோ என்னதான் ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆனாலும் டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக இருந்தால் கூட அதில் எரர்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றத இந்த எரர்ஸ் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கணும், ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எரர் ஆஃப் பிரின்சிபல் அண்டு காம்பன்சேட்டிங் எரர்ஸை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எரர்ஸ் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ், அப்புறம் ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.